வந்து இந்த மதம் மாற்றத்தை பற்றி பேசலாம். மதம்லாம் அவங்க மாற்ற வந்தாலும் மாறாதீங்கன்னு இவங்களுக்கு இந்த உங்களுடைய அருமையான அந்த கதாகாலட்சேபத்தை வறியவர்களுக்கு கிராமம் கிராமமாக போய் ஒரு மாதத்தில் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு 4 தடவையாவது போய் இலவசமாக ஃப்ரீயாக போய் அங்கே கதாகாலட்சேபம் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்து மக்கள் தெய்வத்தை கண்டு அங்கே போனவங்க கூட இங்கே ஓடி வரலாம். அது மாதிரிலாம் செய்யுங்க. இது மாதிரி வீடியோலாம் சும்மா ஜூச்சுப்பி ஹாரஸ்மெண்ட். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி நான் பேச போகிறது விஷாகா அரி அவங்க வீட்டு மொட்டை மாடியில் மக்களுக்கு சொல்வதாக ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். அதை பற்றி அதில் உள்ள மாறு கருத்து, அதுக்கு ஒத்து போகிற கருத்து, அதை பற்றி தான் இங்கு நான் விவாதிக்க போகிறேன். விஷாகா அரி என்பவர் வந்து உபன்யாசம் செய்பவர். அதாவது எல்லாம் மகாபாரதம், பாரதம், கிருஷ்ணர், ஹரிநாராயணன், நாராயணியம் எல்லாத்த பற்றியும் அவங்க வந்து உபன்யாசம், இந்து மத கடவுள்களை பற்றி உபன்யாசம் செய்யக்கூடியவர். தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத. இந்து மத கடவுளை பற்றி பொதுவில் மேடை போட்டு உபன்யாசம் செய்யக்கூடியவர். அவர் பேசிய கருத்துக்கு இங்கு நான் என் கருத்தை பதிவிட போகிறேன். அதை கொஞ்சம் வாங்க கேட்கலாம். மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம். நான் என் டிஸ்கிரிப்ஷனில் விஷாகா அரி மேடம் பேசின ஒரு காணொளி போடுறேன். அதை தட்டிட்டு போய் பார்த்துட்டு இதை கூட வந்து பாருங்கள். இல்லை என்னுடைய பேச்சை முழுமையாக கேட்டுவிட்டு அதை தட்டி போய் பாருங்கள். அவங்க பேசினதற்கு நான் இங்கு பதில் கொடுக்கிறேன். அவ்வளோதான். இதில் எது சரி எது தவறு என்பதை நீங்கள் கமெண்ட்டில் கண்ணியமாக கொடுங்கள். முதல்ல நான் பொதுவாக சொல்கிறேன் கருத்துக்களை. இப்போ மற்ற மதத்தினர், அதாவது மோஸ்ட்லி கிறிஸ்துவர்கள் வந்து நம்மளை மதம் மாற்றுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மத மாற்றம் எப்படி செய்கிறார்கள்? அடுத்தவனை வந்து கம்பல்ஷனாக இழுத்து இங்கே வந்து நீ வந்து இந்த கடவுளை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்பட்டு நிறுத்தி துப்பாக்கி கொண்டு வந்து அருவாளை கொண்டு வந்து செய்கிறாங்கன்னாக்க இல்லை. கிறிஸ்துவர்கள் சாதாரணமாக அன்பானவர்கள்ங்கிறதுனால அன்பான முறையில் அவர்கள் வருகிறார்கள். அது எப்படி? ஒவ்வொருத்தையும் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதாவது எப்படி நோட்டீஸ் கொடுப்பாங்க? நீங்கள் வந்து இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் உங்கள் இதய நோயே வராதுங்கிற மாதிரி, அது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க வந்து ஒவ்வொரு தலைப்பிலையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் வந்து சில பேர் நம்மள்கிட்ட பேசும்போதும் அப்படி பேசுவாங்க. அதில் வந்து அவர்கள் மதத்தை, அவர் இயேசுவை பெருமையாக பேசுகிறாங்க, அவங்க மதத்தை பேசுகிறாங்க, அவ்வளோதான். அதை வந்து பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. கேட்பதோ கேட்காததோ உங்கள் உரிமை. ஓகேயா? நீங்கள் வந்து சார் போதும் வேறு பேசலாமே அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டே இருந்தால் சார் கொஞ்சம் தள்ளிக்கங்க அப்படிங்களாம். ஓகேயா? அப்படியும் அவர் பேசிகிட்டே இருந்தால், உங்களை பர்டிகுலராக கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தால் நம்ம கம்ப்ளைண்ட்டு கூட ரைஸ் பண்ணலாம். இவர் வந்து என்ன ஹாரஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கார் அப்படின்னு நம்ம எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கேட்டுகிட்டே இருந்தோன்னா, கேட்டுக்கோங்க. நல்ல விஷயத்தை அவர் சொல்கிறத கேட்குறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி அவர் அதை எந்த நோக்கத்தோடு சொன்னாலோ அதை சொன்னால் ஒன்றும் தப்பே கிடையாது. மாற்றும் நோக்கத்திலேயே அவர் சொன்னாலும் தப்பாக கிடையாது. ஏன்னா மாறாதது நம்ம இஷ்டம். விஷாகா அரி மேடம், நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் தன் மதத்தை பெருமையாக பேசிக்கொண்டே இருந்தார் என்னிடம். ஒரு நிமிஷம் எனக்கு தோணித்து, சிங்கப்பெண் படையிடம் இதை போய் கூறி இவர் என்னை அரெஸ்ட் செய்கிறார் என்று சொல்லலாமா என்று தோன்றியது என்று ஒரு பதிவு கூறியுள்ளீர்கள். எவ்வளவு அபத்தமான பதிவு, எவ்வளவு கேவலமான பதிவு. ஒரு சிங்க பெண் படை உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? முதல்ல உங்களுடைய
அந்த கோரிக்கை சரியா, அது ஹாரஸ்மெண்ட்லையா வரும்? அவர் வந்து அவர் மதத்தை பெருமையாக பேசுவதும் அவர் கடவுளை உங்களிடம் பெருமையாக பேசுவதும் ஹாரஸ்மெண்ட்டில் வந்துடுறதா உங்களுக்கு? ஏன் நீங்கள் தள்ளி போங்க, நீங்கள் வேண்டாம் சார் போகிறோம் சார்னு சொல்லுங்கள். அதை மீறி அவர் வராரா? அதை மீறி உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவர் சொல்கிறாரா? இதெல்லாம் வந்து அந்த சிங்கப்பெண் படையோட அந்த நோக்கத்தையே நீங்கள் மாற்றி கொண்டு போகிறீங்க. இந்த வரதட்சணை கொடுமைக்கு பொய் சொல்லி லேடிஸ்லாம் போய் வரதட்சணை வாங்கினாங்க அப்படின்னு பொய் சொல்லி அந்த சட்டத்துக்கு அடியில் நிறையா பெண் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் இதை ஹாரஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கலான்னு தோணித்துங்கிறீங்களே. அப்போ அவ்வளவு படிப்பு படித்தும் ஞானம் இன்னும் வரல, ரைட்ஸ் இன்னும் தெரியல உங்களுக்கு. அவர் மதத்தை அவர் பெருமையாக உங்களிடம் பேசுவது ஒரு குற்றமா? பொது இடத்தில் அவர் வந்து அப்படியே பொது இடத்துல ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ அவர் மதத்தை அவருடைய தெய்வத்தை பெருசாக சொன்னால் அதை கேட்டுட்டு பேசாமல் போங்க. உங்கள் தெய்வத்தை இழிவுபடுத்தினா பேசுங்கள். அவர் ஒருவரே தெய்வம் அப்படின்னு அவர் சொன்னால் எனக்கு நாராயணன் தான் தெய்வம், எனக்கு ஹரி தான் தெய்வம்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருங்க. ஏன் இப்போ நீங்கள் பொது இடத்துல தானே கதா காலட்சேபம்லாம் நடத்துகிறீங்க? அப்போ உங்கள் தெய்வம் பெருசு, உங்கள் நாராயணன் அப்படி குதிச்சார், நம்ம நாராயணன் இப்படி குதிச்சார். நானும் நாராயணன் தெய்வத்தை எல்லா தெய்வத்தையும் தெய்வம்னாக்க ஞானம் எப்படின்னாக்க எல்லாரும் கும்பிடுற தெய்வத்தையும் நம்ம கும்பிடுறது தான் மேடம் ஞானம். அவங்க சொல்கிறதுக்காக போய் ஹாரஸ்மெண்ட்டு கொடுக்கறதெல்லாம் என்ன மூலையில் பேசுகிறீங்கன்னு தெரியல. இவ்வளோ பெரிய உபன்யாசகருக்கு இது கூட தெரியல பாருங்கள். அவர் தெய்வத்தை அவர் உயர்த்தி பேசுகிறார், அவர் தெய்வத்தை அவர் பிரகடனப்படுத்துகிறார். இதில் என்ன தப்பு? செக்குலர் ஸ்டேட்டில் கிறிஸ்துவ மதத்தை அவர் நோட்டீஸ் கொடுக்கறதுல என்ன தப்பு? நம்ம வந்து மைக்கு போட்டு மாரியாத்தா காளியாத்தா ஜெகன்மாத்தான்லாம் கத்தலையா? அவங்களோட உணர்ச்சிகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் போய் படிச்சுட்டு வாங்க மேடம். இப்போ நீங்கள் உபன்யாசம் பண்ணும்போது யாராவது கிறிஸ்துவர்கள் வந்து உட்காந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மா என்ன மதம் மாற்றுறதுக்காக இவங்க நாராயணனை பெருமையாக பேசுகிறாங்கன்னு. அப்போ எவ்வளவு தப்பு அது? நீ உனக்கு பிடிக்கலன்னா கேட்காதையா போயான்னு இங்கே போகிறோம், அந்த இடத்துல நிற்காத போ, நீ கேட்காத போ அப்படின்னு சொல்ல போகிறோம். அது மாதிரி தானே உங்களை தேடி வந்து அவர் சொன்னாருங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து கதையாக இருக்குது. சரி, அவர் தேடியே வந்து சொல்லட்டும். சொல்லியிருந்தா சார் இதெல்லாம் இப்போ எனக்கு பேச இஷ்டம் இல்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அவரை பேசலாம் விட்டுவிட்டு இது செக்யூலர் ஸ்டேட்டு, அவர் பேசிக்கலாம், அவர் தன் மதத்தை பற்றி பெருமையாக பேசலாம். ஓகேயா? அவர் மதம் மாற்றுவது தவறு இல்லை. நீங்கள் மாறதான் கூடாது, நம்ம தான் போய் மாறக்கூடாது. நம்ம வந்து அவங்க கொடுக்குற காசுக்காக மாறுகிறோம். எதற்காக மாறுகிறோம்? காசுக்காக தான் மாறுகிறார்கள். அந்த காசுக்காக மாறுபவர்களை அவர்கள் வளர்ப்பு சரியில்லை, இல்லை அவர்கள் நிலைமை அவ்வளோதானே வழிய உங்களை கட்டாயப்படுத்தி உங்கள் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி ஒரு நோட்டீஸ் கொடுத்தா அது கூட தப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பகவத்கீதை நோட்டீஸை அடித்து வச்சுக்கோங்க, ஒன்றா அதையும் கொடுத்து இதையும் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே வந்து திருட பார்த்தார்கள் என்று போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? இதெல்லாம் வந்து செல்லுபடியாகாது. நீங்கள் வந்து தப்பாக வந்து கூட்டத்தை, அதாவது கண்மூடி இருக்கிறவங்கள தப்பாக வந்து கொண்டு வழி நடத்தாதீங்க. ரெண்டு அதாவது என்ன சொல்கிறது, இந்து மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு சண்டையை ஏற்படுத்தி விடுறீங்க, மதக்கலவரத்தை ஏற்படுத்தி விடுறீங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இது மாதிரி வீடியோ போட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள் இவர்கள் அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? இதெல்லாம் வந்து இது இந்துக்கு தான் அப்படின்னு இல்லையே. இங்கே இந்துக்களும் வாழலாம், கிறிஸ்டியனும் வாழலாம், முஸ்லீமும் வாழலாம் அப்படின்னு தான் இருக்குது. எல்லாருக்கும் அவங்க இஷ்டம் வெவ்வேறு மதத்துக்கு மாறிக்கிறது. மற்றவர்கள் தான் அவர்களை கம்பல் பண்ணக்கூடாது, மிரட்டக்கூடாது. இதெல்லாம் தான் சட்டம் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இதில் தான் தவறாக சட்டம் கூறியிருந்தால் நீங்களும் மற்றவர்களும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் ஏற்றுக்கிறேன். சரி, அப்படி மதம் மாற்ற வருபவர்களை நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதை சொல்லி கொடுங்க.
நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஹாரஸ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணலாமான்னு தோணிச்சுங்கிறீங்க. நல்ல வேளை செயல்படுத்தலை. உங்கள் முட்டாள்தனம் இன்னும் வெளியில் வந்திருக்கும். இப்போ நான் வந்து இது மாதிரி பல இந்துக்கள் இந்த இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், வந்து எனக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவங்க நோட்டீஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதை நம்ம கை நீட்டி வாங்கினா தானே அது உங்கள் கையை பிடிச்சி இழுத்தா கொடுக்குறாங்க. இல்லை, உடனே நான் என்ன பண்ணுவேன், இருமா 1 செகண்ட் அப்படின்னு என்னோட ஹேண்ட்பேக்கில் எங்கள் மாமனார் வந்து ஓடாதே நில் அப்படின்னு இந்துக்களுக்கு பாடம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓடாதே நில்ன்ட்டு நீ கன்வெர்ட் ஆகாத, ஏன்லாம் ஆகக்கூடாது, நம்ம மதத்தில் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ், கீழே பகவத்கீதை வாசகம் இதெல்லாம் கொடுத்து அந்த நோட்டீஸை அவங்க கையில் கொடுத்துட்டு நான் இந்த நோட்டீஸை இதை வாங்கிப்பேன். அவங்க அதை வாங்கிக்க மாட்டேன்னா அப்போ உன்னோடதை நான் வாங்கிக்க மாட்டேன்னு வருவேன். இப்படி நீங்கள் எதிர்ப்பு பண்ணணுமே வழிய நீங்கள் சொன்ன இதெல்லாம் இப்போ கலவரத்தை கலப்புறீங்க பாருங்கள், அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து என்னென்னா, 9 கஜம் கட்டின்னு இருந்தேன், நீ அதே இதில் இருமா, ஆனால் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தார். தப்பு இல்லையே, அவர் சொல்லியிருக்கார் பிராமின் கிறிஸ்டியன் அசோசியேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னார். அப்படிலாம் சொல்கிறத என்னவோ தப்பாக சொல்கிறீங்க. தப்பு இல்லையே, அது மாதிரி இருக்கிறதா உங்களுக்கு சொல்லியிருக்கார். எவ்வளோ பிராமின்ஸ் கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கிறிஸ்டியனாகவும் மாறுறாங்க. எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் பிராமினுக்காக இந்துவாக இருந்து அவங்க கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பெண்மணிகளையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவ்வளவு ஹியூமனிடேரியனாக இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். என்ன மேடம் இப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்கள் வந்து மாற்ற வரா மாதிரி உங்களுக்கு தோணும் போதே நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் இதை செஞ்சேன். என்ன வாக்கிங் போகும்போது என்கிட்ட ஒரு லேடி வந்து நோட்டீஸ் கொடுக்க வருவாங்க. நான் உடனே என் சிம்பிளை காட்டிட்டு வேண்டாமே, நான் இது ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு வேண்டாமான்ட்டு போவேன். ஆனால் நான் வந்து அதை படிப்பேன், படிக்காமல் இருக்க மாட்டேன், படிப்பேன். அதில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது, ஏன் ஏற்றுக்கொண்டால் என்ன தவறு, மாறுங்கள் அப்படின்னாலும் தவறு இல்லை. நீயா போய் மாறினா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? உங்களை கண்டிஷன் போட்டு உங்களை கட்டாயப்படுத்தி அப்படிலாம் இங்கே மாற்றாங்களான்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு காஷ்மீரில் நீ இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க பாருங்கள், அதெல்லாம் தப்பு. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தப்பு. அதுக்கு தான் நடவடிக்கை போரே நடந்தது. இது மாதிரி இருக்கிறதுக்கெலாம் தேவையில்லை. நம்மளுடைய மதத்தின் சாரத்தை அப்படியே கொடுங்க, நீங்கள் உரித்து கொடுக்குறீங்க, அதை அவ்வளோ ரசனையாக குடிச்சிட்ருக்கோம். உங்களுடைய கதா காலட்சேபம் அவ்வளவு நல்லா இருக்குது, அது மாதிரி வளங்க போதும். இதெல்லாம் வந்து அவர்களை வந்து நம்ம ஹாரஸ்மெண்ட்டில் கொண்டு போய் போடணுங்கிற இந்த பேச்சுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இது தவறு. அவர்கள் வந்து கண்டிஷன் பண்ணி மாற்றுவதாக எனக்கு தெரியவில்லை. நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுப்பதனால் தவறு இல்லை. நீங்கள் உங்களுடைய பகவத்கீதையை கொடுத்துட்டு அந்த நோட்டீஸை வாங்கிக்கங்க. இவ்வளவு நாள் உபன்யாசம் பண்ணுறவங்க உங்கள் பேக்கில் பகவத்கீதை புக்கை கூட நீங்கள் 10 பேருக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கல பாருங்கள். ஆனால் அவங்க உபன்யாசமே பண்ணாத அவங்கெல்லாம் அழகாக உள்ள நோட்டீஸ் வச்சுட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. நல்ல விஷயத்தை எல்லாரும் ஏற்றுக்கலாம் மேடம். நல்ல விஷயத்தை சொல்லும்போது அதை ஹாரஸ்மெண்ட்டுன்னு கொண்டு போகாதீங்க. நன்றி. அப்படி இந்து மதத்தை வளர்க்கணும் அப்படின்னு ஆசை கொண்டவராக இருந்தால் நிறைய இடத்துல ஃப்ரீயாக போய் பண்ணுங்கள். காசு வாங்கிட்டு தானே நீங்கள் உபன்யாசம் பண்ணுறீங்க. அப்படி இல்லாமல் கிராமத்துலலாம் போய் ஃப்ரீயாக உபன்யாசம் பண்ணுங்கள். அவர்களுக்கெல்லாம் புரியும். அவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால தானே மாறுறாங்க. அங்கெல்லாம் வறிய நிலைமையில் உள்ளவங்கள்லாம் கொடுக்குற காசை ஏற்றுக்கொண்டு போய் உபன்யாசம் பண்ணிட்டு வாங்களேன். அந்த மாதிரி இந்து மதத்தை வளங்களேன். இப்படி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை உண்டாக்கி கலவரத்தை உண்டாக்கி இந்து மதத்தை வளர்க்காதீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் தவறாக நாமம் பட்டை அப்புறம் முருகன் அந்த கந்தசஷ்டி கவச்சத்தை கேவலமாக சொல்லும்போது இதெல்லாம் எதிர்த்து ஏதான ஒரு பதிவு நீங்கள் போட்டிருக்கீங்களா? எவரோ ஒருத்தர் சாதுவாக அவர் தெய்வத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்களோ அதை பற்றி பேசுகிறீங்க, ஹாரஸ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போகிறீங்க. அதை இது மாதிரியெல்லாம் உங்கள் லெவலில் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த மதம் மாற்றத்தை பற்றி பேசலாம். மதம்லாம் அவங்க மாற்ற வந்தாலும்
மாறாதீங்கன்னு இவங்களுக்கு இந்த உங்களுடைய அருமையான அந்த கதாகாலட்சேபத்தை வறியவர்களுக்கு கிராமம் கிராமமாக போய் ஒரு மாதத்தில் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு 4 தடவையாவது போய் இலவசமாக ஃப்ரீயாக போய் அங்கே கதாகாலட்சேபம் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்து மக்கள் தெய்வத்தை கண்டு அங்கே போனவங்க கூட இங்கே ஓடி வரலாம். அது மாதிரிலாம் செய்யுங்க. இது மாதிரி வீடியோலாம் சும்மா ஜூச்சுப்பி ஹாரஸ்மெண்ட். ம் ம் ம்